அதை ஷேர் பண்றதா இந்த vlog. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க வெட்டிங் ஆனிவர்சரி அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க, தக தக தகன்னு ஜொலிக்குதா? செம்மையா ஜொலிக்குதுங்கப்பா. இப்போ அம்முவோட அவுட்ஃபிட் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் அம்முவோட அவுட்ஃபிட். டி-ஷர்ட் மட்டும் புதுசு, பேண்ட் பழசு. அது கேட்டாங்களா? நான் சொல்லுவேன். ஓகே, கிளம்பலாமா? வா போலாம். லெட்ஸ் கோ. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து காரில் போயிட்டுருக்கோம். அம்மாவோட ஃப்ரெண்டு கார் வந்து எங்கே வந்திருக்கோம் இப்போ? நம்ம கிட்ட வந்துட்டோம். பத்திரத்தனி கிட்ட வந்துட்டோமா? சீக்கிரமா போன, சீக்கிரமா வந்துட்டீங்க. பரவாயில்ல. உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? உங்களை வச்சு தான் ட்ரையல் பார்க்குறேன். எங்கள் தங்கம் வந்து தூங்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். இருங்க நான் அவரை ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் தங்கம் வந்து தூங்கின்னு இருக்காரு. அதனால நானும் அவரும் வந்து பின்னாடி உட்காந்து ஃப்ரீயாக உட்காந்துன்னு வரோம். பாருங்க, இவர் கிளம்பணுன்னு தூங்க ஆரம்பிச்சாரு. இப்போதான் தூங்கினே இருக்காரு இன்னும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து திருத்தணி வந்துட்டு மீட் பண்ணலாம். ஓகேவா? நாங்கள் திருத்தணி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்து காலையில் பசிச்சதால் சாப்பிட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு ஹோட்டலில் வந்து உட்காந்துட்டோம். நான் ஏன் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா, ஹோட்டலில் வந்து பாட்டு போயிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், சினிமா பாட்டு. அதனால நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். திருத்தணி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து மலை ஏறணும். அதுக்கு முன்னாடி வந்து பசி எடுத்ததால் சாப்பிடலான்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டோம். பாருங்க, கார் ஸ்டாப் பண்ணோன்னே இவர் ஏந்துட்டாரு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுப்பா. ஹாய் சொல்லுப்பா. ஹாய் சொல்லு. நம்ம எங்கே இருக்கிறோம்? ஹாய் சொல்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இட்லி மட்டும்தான் சாப்பிட போகிறோம். வேற எதுவும் இல்லை. காலையிலேயே சாப்பிட்றதால இட்லி சாப்பிட்டு ஒரு நேரம் சாயந்தரம் போக வேண்டியது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு மீட் பண்ணுறோம். ஆர்டரே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே ஜாலியாக அவங்க மட்டும் சாப்பிட்டு என்ன கொடுங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், தோசை ஸ்பெஷலாக தோசை வருது அவங்களுக்கு. அதனால தான் இந்த மாதிரிப்பா. ஹாய் சொல்லுப்பா. அவா சரி, ஓகே. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்க, இதான் திருத்தணி என்ட்ரன்ஸில் இருக்கோம். மலை ஏற போகிறோம். மலை தானே, குட்டி மலை கரெக்டா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், யார் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி திருத்தணி வந்திருக்கீங்க அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம்ல மேரேஜ் ஆகி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம் திருத்தணிக்கு. இதுக்கு முன்னாடி வந்து மேரேஜுக்கு முன்னாடி வந்திருக்கோம். எங்கள் தங்கம் வந்து முன்னாடி போய் உட்காந்து அமக்கலம் பண்ணின்னு இருக்காரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே ஏறும். இங்கே எதுனா டோக்கன் போடுறோமா? மேலே டோக்கன் கார்டு. ஆஹா, அவர் பாருங்க எவ்வளோ அமக்கலம் பண்ணின்னு இருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்லோப்பில் ஏற்ற போறியா? அந்த அளவுக்குலாம் இல்லைல்ல? அந்த அளவுக்குலாம் இல்லைப்பா. திருப்பதி மாதிரிலாம் கிடையாது. அதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது தெரியுது பாரு, முருகர் கோவில். ஐயோ, கரெக்டாக நான் ஜூம் பண்ணும்போது மரம்லாம் மறைச்சிக்கிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மேலே போயிட்டு ரீச் ஆகிட்டேன். அப்புறம் நம்ம உங்களுக்கு காட்டுறேன் திருத்தணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், திருத்தணி மலை இதுதான் கரெக்டா? இல்லை நானும் எதனா உளறேண்ணா? திருத்தணி தான். அது பாருங்க, முருகர் வேல் சூப்பராக தெரியுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தானே நம்ம போகிறோம்? ஆமாப்பா, கரெக்டு. டோக்கன் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆஹா, திருத்தணி மேலே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கிங் வந்து காரில் வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம சாமி பார்க்க போகிறோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க திருத்தணி. எவ்வளோ பேர், இவ்வளோ காலையில் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ வேன்லாம் நிற்குது பாருங்க. ஆட்டோலாம் மட்டும் மேலே நிற்குது. ஆட்டோக்கெல்லாம் தனியாக காசு கொடுத்து பார்க்கிங்கே இடம் இல்லை. வீரேஷ், நான் கேளுண்ணா. இங்க பாரு, அம்மா பாரு. ஹாய். தங்கம் யாரு? தங்கம் யாரு? கார். கார்ல போறாராம் ஃப்ரெண்ட்ஸ். அவர் அப்படி சொல்றாரு. கார் சொல்லுப்பா.
திருத்தணி வந்து இறங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்க தங்கத்தை அப்படியே ஒரே குஜாலமா இருக்கு. வந்ததுல இருந்து தயிர் வித்துனே இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் அவரு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கார் பார்க் பண்ணிட்டு படிக்கட்டு ஏறி போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க கொஞ்சம் படிக்கட்டு மட்டும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு போலாமா? மேல போய் சாமி பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து பார்க்கலாம். ஓகே பாப்பலாம். லைன்ல நின்றுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து சரி சொன்னதுக்கு ஸ்பெஷல் என்ட்ரி வந்து 100 ரூபாயில இருக்கு. ஆனால் அங்கே இதே அளவுக்கு கூட்டம் தான் இருக்கு. அதனால சரின்னு சொல்லிட்டு நம்ம இதுலேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம். லைன் ஸ்பீடாக தான் போகுது. இன்னைக்கு சண்டேங்கிறதால இவ்வளோ கூட்டம் இருக்கு. நிறைய பேர் மொட்டை போட்டு சண்டே இருக்குது. சண்டே தான் சொன்னேன். ஜாலியாக தான் இருக்கும். எவ்வளோ நேரத்தில் நம்ம லைன்ல போயிட்டு இருக்கோம். சாமி பார்த்துட்டு வரும்போது எவ்வளோ டைம்னு பார்க்கலாம். ஸ்பீடாக தான் போகுது லைன். அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியும். அந்த அளவுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா வந்தாச்சா? படி ஏறிட்டு இருக்குமா? என்னப்பா பண்றீங்க? லைன்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்னா அமக்கலம் பண்ணிட்டு வராங்கன்னு. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் நின்னுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 8 சுத்து பாம்பு வளைய மாதிரி வளைஞ்சு இன்னொரு 4 சுத்து. எவ்வளோ பேசுறா நீங்க பாருங்க. சுத்தி சுத்தி போகுது லைனு. அரோகரா அரோகரா கடம்பனுக்கு என்ன பண்றீங்க? அரோகரா முருகனுக்கு வேல் 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 வெற்றி வேல் அரோகரா சொல்லுங்க. அரோகரா சாமி பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அம்மா ரஷ் போட்டு நசிக்கி அம்மா பஞ்சாமிர்தம் ஆகிட்டாங்க. ஆல்ரெடி ஒரு செம்ம தூக்கத்துல இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். இவரு ஹாய் சொல்லுப்பா. ஹாய் சொல்லுப்பா. ஹாய் அது மட்டும் சொல்லிடுவாரு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாமி பார்த்தாச்சு நல்லபடியா. இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு தான் கிளம்ப போறோம்ல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். வேற ஏதாச்சும் பிளான் இருக்கா? அது தெரியல ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு போனால் தான் தெரியும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எது வந்தாலும் பார்க்கலாம். எந்த பிளான்னு பார்ப்போம். சரி பார்க்கலாமா? எதனா ஒரு கலர் வாங்கி நீ பார்த்து. ப்ளூ வாங்கிக்கோ. தோக்குதுண்ணா பர்பிள் எவ்வளோவா? இந்தா கொடு. ஆனாப்பா வெடிக்கிட்டோம் என்ன பண்றது? போலாம் பாய் போலாம் பா. இப்போ நம்ம வந்து ஆனிவர்சரி செலிப்ரேஷனா எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். வேறு எங்கேயும் போகிறதுக்கு அந்த அளவுக்கு இடமும் இல்லை. வெயிலில் எங்கேயும் போக முடியல. அதனால சரி நம்ம பார்க்குக்காச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் தனியாக வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் தங்கத்தை வந்து வீட்லேயே உட்காந்தாச்சு. அவரை ஸ்கிப் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் இல்லை ஆனிவர்சரி இல்லை. அதனால நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் தனியாக ப்ரைவேட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் வந்துட்டோம். அவர் வந்து அங்கேயே ஆயா வீட்லேயே விட்டு வந்துட்டோம். அவருக்கு வந்து நாங்கள் மட்டும் கிளம்புந்து தெரிஞ்சிருந்தா அவர் ஒரே ரகலை பண்ணிருக்கோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கில் ரொம்ப கூட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டேங்கிறதால இல்லை. ஏன்னா சண்டேனாலே எல்லாருக்குமே தெரியும் லீவு எல்லாரும் ஓடி வந்துடுவாங்க பார்க்கு. குழந்தைங்களாம் ரொம்ப ஆசையாக எல்லாரும் வந்துட்டாங்க. சே எங்கள் தங்கத்தை கூட்டிட்டு வந்துருக்கலாமோ அழகாக விளையாடி இருக்குமே. என்ன பார்த்துன்னு இருக்க? வண்டி உள்ள விடுறதா? பார்க்கிங் பார்க்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்க் பண்ணுறதுக்கே இடம் இல்லை. இருங்க உங்களுக்கு காட்டுறேன் நான். நம்ம வந்து இப்போ பார்க் உள்ள போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் என்ட்ரன்ஸில் வந்து போயிட்டுருக்கோம். போகிற வழியிலே நிறைய கடலாக இருக்குது. நாங்கள் இங்கே வந்தோம்னா நாங்கள் மோஸ்ட்லி சாப்பிட்றது ஒன்றே ஒரு ஐட்டம் தான். என்ன ஐட்டம்? ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ. ஆமாம் அதை வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. ஆமாம் எனக்கு ஃபேவரெட்டு. அவருக்கு ஃபேவரெட்டாக இல்லையா தெரியல. அவர் வாங்கிப்பார். இவருங்க பசங்க விளையாடுறதுக்காக ரங்கராட்டணும் மாதிரி போட்டுருக்காங்க. அதனால ஜம்பிங் குண்டு. ஓஹோ
ரங்கராட்டனம்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய. என்ன சார் வாங்க போகிறீங்க? காரப்பொரி வாங்கலான்னு. பாருடா காரப்பொரியா சம்மதான். என்ன வேறு எதுவும் வாங்கலையா? வேறு எதுவும் இல்லை. ஏன் என்ன வேறு என்ன வேணும்? ஸ்பெஷலாக வாங்கி தருவேன்னு பார்த்தா. ஸ்பெஷல் இது ஸ்பெஷல் தான். ஆஹா ஆமாம். மூஞ்சி பாரு நல்லா பொட்டு. யார் வச்சா சார் பொட்டு? அதானே கலைக்காம வச்சுனுங்கிற தெரியுமே. காரப்பொரி ரெடி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிக்கோ கொடுக்குறாங்க பேர் அங்கே பேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காசு கொடுக்குறதுக்கு ஃபோன் வேணுமா? கொடுத்துடலாம். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எனக்கு வாங்கிட்டு யார் சாப்பிட்றா பாருங்களா. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காரப்பொரி எனக்கு வாங்கிட்டு அந்தம்மா என்ன சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களா. யார் வாங்கினா என்ன ஃப்ரெண்ட்ஸ், வயிறு இருந்தால் சாப்பிட வேண்டியதான். நல்லா இருக்கு காரப்பொரி. நம்ம பார்க்கில் என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றுமே பண்ண போதும், சும்மா வாக் போயிட்டு அப்படியே பாருங்க. சண்டே ஆனால் எங்கள் ஊரில் இருக்க பார்க்கில் எவ்வளோ மக்கள் பீப்புள்ஸ் வராங்கன்னு சொல்லி பாருங்கள். இப்போ அது மேலே இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸிபிஷன் ஏதோ போட்டிருக்காங்க. அதை பாருங்கள், எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கிடையாது, இப்போதான் ஏதோ போட்டிருக்காங்க. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஊஞ்சல்லாம் நிறைய இருக்கு. நாங்கள் ஊஞ்சல் ஆட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அவரு இன்னும் அவர் பேச ஆரம்பிக்கல. அவரு பேச ஆரம்பிக்கிறதுக்கே இப்போ அவர் தான் உட்காரணும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம், நான் போய் ஊஞ்சல் உட்கார போறேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வாங்கிட்டு எனக்கு ஒரு வாய் மட்டும் ஊட்டிட்டாங்க. ஃபுல்லாக பாப்பாவே சாப்பிட்டுட்டு வராங்க. அப்புறம் கேட்டால் எனக்கு பிடிச்சது எதுவுமே வாங்கி தரமாட்டியோ அப்படின்ட்டு ஒரு கேள்வி வேற. அது என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சொல்லுங்களா. இதில் வேற ஒரு டைலாக், எனக்கு எதுவுமே பிடிச்சது வாங்கி தர மாட்டேன் அப்படின்றாது. ஆனால் வாங்கினா இந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க. இதை பாருங்களா, சாப்பிட்டுட்டு பேசுகிறாங்களாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சது கிடைக்கலனா கிடைச்சதை பிடிச்ச மாதிரி மாற்றிக்க வேண்டியதானே. அப்போ சொல்லக்கூடாது, எதுவுமே எனக்கு பிடிச்சது வாங்கியே தரமாட்டேன்றாருன்னு சொல்லக்கூடாது. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? சொல்லுவான். சொல்லுவாங்களாம். பார்த்தீங்களா, என்ன பண்ணுறது, பாவம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே பாவம் தான். சும்மா அவன் தான். ஷெட்டில் கார்க்கு எடுத்துன்னு வந்தால் கூட விளையாடி, ஷெட்டில் கார்க்கு எடுத்துன்னு வந்தால் கூட விளையாடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நிறைய பேர் ஷெட்டில் கார்க்கு விளையாடுறாங்க. நாங்கள் வந்து எங்களோட ஆனிவர்சரி இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் செலிப்ரேட் பண்ணுறோம். காலையிலேருந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. எங்களோட ஆனிவர்சரி டே ஃபுல்லாக இன்றைக்கி இப்படி தான் போயிட்டுருக்கு. முடிய போகுது டேவே. நீங்கள் எப்படிலாம் பிளான் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவீங்க, உங்கள் ஒய்ஃப்க்கு நீங்கள் எப்படிலாம் சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க, இல்லை ஹஸ்பண்ட்க்கு எப்படி சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ஸோ நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு நமக்கு தெரியணும்ல. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு கிஃப்ட் கூட தரல ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. எனக்கு கூட தரல ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட்டு. நானே ஒரு கிஃப்ட் தான் உனக்கு. அப்போ நானும் ஒரு கிஃப்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சொல்லுங்கள். அவங்களே கேட்குறேன். இதை பாருங்க, வீடியோ ஆரம்பித்து 2 நிமிஷம் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். கிரைண்டர் மாட்டு அரைச்சிக்கிட்டே அடுத்த கிரைண்டர் கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் பேச மாட்டார். அரைச்சது பாட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கு. எனக்கு ஒரே ஒரு வாய் தான், ஒக்க வாய். காரப்பொரி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். காரப்பொரி எனக்கு ரொம்ப பிடிக்காது, பிடிக்கும். எனக்கு எல்லாமே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இளமை பிடிக்குமா? எல்லாமே பிடிக்கும்னு சொன்னேன். இளமை பிடிக்கும், இளமை எல்லாருக்குமே தான் பிடிக்கும். அது கிடைக்காது தான் இளமை. நமக்கு எங்கன்னா ஊஞ்சல் கிடையாதுன்னு பார்த்து ஆடலாம். ஆமாம், எல்லாம் நான் ஒரே ஒரு கிரிக்கெட் விளையாட்டுமா, ஒரு பால். விளையாடுறதுலாம் பொடி பசங்க. நீ வயசான பீஸ், வயசான பீஸ் ஓட கூட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இடத்துல ஒரு வாட்டி ஒரு ரன் எடுத்தாலே அப்படி இருக்கும். இவர் போயிட்டு கிரிக்கெட். நான் வயசான பீஸா? ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? தப்பு. என்ன பண்றீங்க பாப்பா? யானை சவாரி. யானை சவாரியா? பத்தியா?
ஆ இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கல் தூண் மேலே உக்காஞ்சின்னு யானை சவாரின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பாப்பா டொக் டொக்கான் யானை மேலே உக்காஞ்சின்னு டொக் டொக்கான். குதிரை தான் டொக் டொக்கு. ஓ என்ன பண்றீங்க? ஊஞ்சலுக்காக வெயிட்டிங்க. சரிங்க சரிங்க சரி விளையாடுங்க. ஓ ஓ அதனால லைன்ல நிக்கிறீங்களா? ஃப்ரண்ட்ல நிக்கிறீங்க லைன்ல? குழந்தை மாதிரி வந்து கியூல நிக்கிறாங்க. என்ன பண்றது, ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருந்துகிட்டு குழந்தை மாதிரி. புரியல? ஆசைக்கு அறிவு இல்லைன்ட்டு அளவில்லையா? ஓ ஓகே ஓகே பார்த்து உக்காரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடம் பிடிச்சாங்க உக்காடுறதுக்கு, உக்காரவே முடியலையா. ஒரு பக்கம் சாஞ்சிக்கிட்டு இருக்கு. சரியில்லைதான். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆடுறேன்னு சொல்லிட்டு நல்லா வேகமா பேர் இந்த படத்துல காட்டுறாங்க. அப்படி போயிட்டு இப்படி வரணும். போயிட்டு வாங்க பாப்பா, வேகமா போ. வேகமா நல்லா வேகமா நல்லா அப்படியே புசு புசுன்னு இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே வேகமா போ. தள்ளி விடுவா பின்னாடி. நல்ல வேகமா. ஆ அது கால வச்சுதையா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாட்டி முடிச்சுட்டு நம்ம வந்து பார்ட்டி நடந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம். கிளம்பும்போது இந்த கச்சேரி சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதுக்கு வந்து நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து சினிமா பாட்டுலாம் போயிட்டு இருக்கு. நம்ம பேசுறதுலாம் எதுவும் போட்டாலும் அதனால கண்டிப்பாக காப்பிரைட் தான் ஆகும். இன்னமும் எக்ஸிபிஷன் மாதிரி என்னமோ நடந்திருக்கு. எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. நாங்கள் போயிட்டு பார்க்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஊஞ்சலில் ஆர்டர்ன்னு சொல்லிட்டு நல்லா வேகமாக வாங்கினாங்க. நான் வர சண்டை பிடிச்சு வாங்கி கொடுத்தேன் ஊஞ்சல். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கச்சேரி நடக்கிற இடம். பார்க்கில் வந்து கச்சேரி நடக்கிறதால சினிமா பாட்டெலாம் பாடிட்டு இருந்தாங்க. அதனால தான் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஃபுல் ரஷ்ஷாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கே. இன்றைக்கி வந்து கச்சேரி நடக்கிறதால எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு வந்தவங்கலாம் குட்டீஸ்லாம் விளையாட போயிட்டாங்க. பெரியவங்களாம் வந்து கச்சேரி பார்க்கறதுக்கு உட்காந்துருந்தாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சினிமா பாட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆமாம் தானே? வீட்டுக்கு தானே? வேற எங்கெல்லாம்? வேற எங்கேயும் இல்லைப்பா. வேற எங்கேயும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கில் வந்து நாங்கள் 1 hour ஆகிடுச்சுல. நம்ம வந்து 1 hour ஆகிடுச்சு தானே. நம்ம வந்து 1 hour ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இங்கே வந்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா சாங் போடுறதால, சினிமா சாங் போடுறதால நம்ம வந்து எடுத்தாலும் அது வேஸ்ட்டு தான். அதனால சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட எங்களோட ஆனிவர்சரி டே முடிஞ்சிச்சு. நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ரொம்ப 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 நல்லாவே முடிஞ்சுது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.